இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே அமேசிங்கான தாறுமாறான ஒரு சில கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் சுடு இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. டெய்லி ஏகப்பட்ட கேஜெட்ஸ் லான்ச் ஆயிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு சில பெஸ்டான கேஜெட்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஏன்னா இந்த கேஜெட்ஸ்லாம் உங்க டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். பாக்கெட் ஸ்விங் ஊஞ்சல் யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன வயசுல நம்ம எல்லாம் விளையாண்டுருப்போம். அண்ட் இப்பயும் கூட ஊஞ்சல பார்த்தா அதுல போய் ஸ்விங் பண்ணணும் தான் தோணும். இந்த பாயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இருக்க இடத்துல ஊஞ்சல வர வைக்கலாம். இது ரொம்ப சின்னதா காம்பாக்ட் சைஸ்ல தான் இருக்கும். இது கூட உங்களுக்கு ஒரு பேக்கும் கொடுத்துறாங்க. அதுல நீங்க இந்த ஊஞ்சல மடிச்சு வச்சு எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போலாம். அண்ட் உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல பேக் ஓபன் பண்ணி அந்த ஊஞ்சலை எடுத்து ஜஸ்ட் அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா போதும். அப்படியே இந்த ஊஞ்சலை ஈஸியா செட்டப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மரம் இருந்தா மட்டும் போதும். பட் இது ஏன் வெயிட் தாங்குமான்னு கேட்டீங்கன்னா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஊஞ்சலை யூஸ் பண்ணலாம். இதை நைலான்ல பண்ணிருக்காங்க. ஆல்சோ இது 400 பவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் தாங்கும். ஸ்விம் பிரேஸ்லெட் நான் பிரேஸ்லெட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது என்ன ஒரு ஸ்விம் பிரேஸ்லெட் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இந்த பிரேஸ்லெட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க உயிரே காப்பாற்ற முடியும். இந்த பிரேஸ்லெட்டை ஜஸ்ட் நீங்க உங்க கையில எடுத்து வேர் பண்ணிட்டு நீங்க தண்ணி கடியில எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். அண்ட் உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். உள்ள இருந்து ஒரு குட்டி பலூன் வரும். அண்ட் இது உங்களை அப்படியே தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு கூட்டிட்டு வந்துரும். இந்த பிரேஸ்லெட்ல CO2 காட்டேஜ் இருக்கு. சோ நீங்க பிரஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஏர் காட்டேஜ்ல இருந்து வேகமா ரிலீஸ் ஆகும். அந்த காட்டேஜ் மூலமா தான் அந்த பலூனுக்கு டக்குனு ஏர் கிடைக்குது. இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 2500 ரூபீஸ் கிட்ட மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸ்பூன் டக் இது பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் ஸ்பூன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்பூன்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட் அவ்வளோக்கும் நல்லா கூட பா என்ன டேஸ்டா அப்படி நீங்க உங்க வாயில இருந்தே சொல்லுவீங்க. எப்படின்னு தானே கேட்கறீங்க. இந்த ஸ்பூனுக்குள்ள பாருங்களேன் ஒரு குட்டி டாட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சென்சார். இந்த ஸ்பூன் எப்பப்பெல்லாம் உங்க நாக்கு மேல படுதோ அப்பெல்லாம் இது ஒரு சின்ன எலக்ட்ரிக் கரண்ட்டை செக்ரிகேட் பண்ணும். அதனால நீங்க சாப்பிட்ற ஃபுட் ரொம்பவே டேஸ்டாவும் ஃபிளேவரஸாவும் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னது கரண்டா அப்படிலாம் நினைச்சீங்க பயப்பட வேணாம். அந்த கரண்ட் ஹார்ம்லெஸ் தான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த சென்சார்ல இருந்து ஜஸ்ட் ஒரு குட்டி சிக்னல் மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சென்சார் பேரு கேல்வனிக் சென்சார் சொல்றாங்க. இந்த ஸ்பூனை நீங்க யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஈஸியா தண்ணியில கூட வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி நீங்க எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் ஒரு 2500 ரூபீஸ் கிட்ட வரும். லேண்ட் ஏஆர்சி நீங்க யாராச்சும் ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களா? அவங்க எங்க போறாங்க வராங்கங்கறத அவங்களுக்கு தெரியாம நீங்க ட்ராக் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கேஜெட் உங்ககிட்ட இருந்துச்சுனா மட்டும் போதும். இது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆல்சோ வாட்டர் ப்ரூஃபும் கூட. இது யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்க மொபைலோட நீங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு கார் கடியில போய் நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும். கார்னு மட்டும் கிடையாது, நீங்க எதை ட்ராக் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரணும். ஆல்சோ ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இது பில்ட் இன் மேக்னெட்டோட வருது. அந்த மேக்னெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜஸ்ட் அப்படியே பிடிச்சிட்டாலாம் வந்துராது. இது மூலமா நீங்க அந்த கார் எங்க போகுது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுங்கிறது எல்லாத்தையுமே உங்க மொபைல்ல இருந்தே ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் காரை நீங்க பார்க் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஓட்டாம நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிக்கும். எனர்ஜி சேவிங் மோடுக்கு போய்க்கும். அண்ட் நீங்க கார் எப்ப எடுக்கிறீங்களோ அப்ப இது ஸ்டார்ட் ஆயிக்கும். அண்ட் இதுல எவ்வளவு நேரம் சார்ஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2-3 வாரத்துக்கு மேலே இருக்கும். அண்ட் சில டைம் 1 மாசம் வரைக்கும் கூட சார்ஜ் இருக்கும். இதோட பிரைஸ் 1000 ரூபீஸ்ல இருந்து 3000 ரூபீஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பெரிய போன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு குட்டி போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு மினி போன். உங்க பாம் சைஸுக்கு தான் இருக்கும். போன் சின்னதா தான் இருக்கு. சோ பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த போன் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டா பிச்சு உதரும். இந்த போன்ல நீங்க தாராளமா கேம்ஸ்லாம் கூட விளையாடலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணலாம். முக்கியமா யூடியூபும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுல கேஜெட்ஸ் பத்தின வீடியோஸும் பார்க்கலாம். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க? நிறைய கேஜெட்ஸ் வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த போன் பர்ஃபார்மன்ஸ்ல ஓகேவா இருந்தாலும் இதை நீங்க மெயின் போனை யூஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பேக்கப் போனை யூஸ் பண்றதுக்கு தான் பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இதுல 2000 mAh பேட்டரி இருக்கு. இதோட ஸ்கிரீன் சைஸ் வெறும் 3 இன்ச் மட்டும் தான். இதுல நீங்க ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸ் விளையாட முடியாது. ஜஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் கேம்ஸ் விளையாட முடியும். இந்த போன் சின்ன போன்னால இதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்காது. 2000 3000 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். வாங்குற இடத்துல இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ட்ரிஃப்ட் ரேசிங் கார். ஆர்சி கார்ஸ்லாம் வழக்கமா ரேஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் இல்லாட்டி சும்மா ஜெனரலா ஓட்டுறதுக்காக தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஆர்சி கார் ஸ்பெஷலா ட்ரிஃப்ட்டுக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கார்ல வீல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். லைக் ரியல் கார்ல எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க இதை வச்சு ஈஸியா ட்ரிஃப்ட் பண்ணலாம். நார்மல் சர்ஃபேஸ்ல இது சூப்பரா ட்ரிஃப்ட் பண்ணும். பட் கொஞ்சம் வழுக்கிற மாதிரியான அந்த தரையில இதை நீங்க ஓட்டுனீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கும். ஏதோ சினிமால கார் ட்ரிஃப்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஆல்சோ இந்த கார் டியூரபிளாவும் இருக்கும். எடுத்தோட ட்ரிஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த கார் வச்சு நீங்க தார் மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கும் ஆர்சி கார்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த காரை கன்சிடர் பண்ணி பாருங்க. சாம்சங் ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளே. சாம்சங் அவங்களோட ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் இதை லான்ச் பண்ணவும் போறாங்க. இது என்ன ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளேன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளே அப்படியே கொஞ்சமா ஸ்ட்ரெச் ஆகி உங்க முன்னாடி வரும். அதாவது 3D தாண்டி ஒரு ரியலிஸ்டிக்கான 3D மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளே 25% வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டிஸ்பிளேல கிட்டத்தட்ட காவாசி அப்படி ஸ்ட்ரெச் ஆகும். கேட்கறதுக்கே கிரேசியா இருக்குல்ல. இது எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேவை ஃபிளாட்டா வச்சு பாருங்களேன். ஒரு எரிமலை அப்படியே குதிச்சு வெளில வர மாதிரி இருக்கும். அண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஷார்க் அப்படியே ஸ்கிரீனை உடைச்சிக்கிட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். சோ இந்த டிஸ்பிளே மூலமா ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த டெக்னாலஜி கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது.
என்னதான் மொபைல்ல கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவங்க கூட விளையாடுறதுக்கும் ஒரு இண்டோர் கேம் தான் இந்த பிக்சல் டாட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு போர்டு கொடுத்துருவாங்க அண்ட் அது கூட ஒரு சில ஏரோஸும் கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த போர்டுல நீங்க அந்த ஏரோஸை எய்ம் பண்ணி அடிக்கணும். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. இதுல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ளேலயும் பார்க்கிறதுக்கு எல்லாமே பிக்சல்ஸா இருக்கும். சோ நீங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இந்த ஒரு கேமுக்காக இந்த போர்டை நான் வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ அதுக்காக தான் இதுலயே உங்க நிறைய கேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த போர்டுல நீங்க மத்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். கேம்ஸ் மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேல நீங்க வேற ஏதாச்சும் ஷோ ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். டைம், நியூஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணும்னா கூட இதுல நீங்க தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சோ நீங்க விளையாடாத டைம்ல இந்த போர்டு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். பட் இந்த ப்ராடக்ட் இன்னும் லான்ச் ஆகல, கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. பட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க ப்ரீ புக் வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கவுட் லைட் இது ஒரு மல்டிபர்பஸ் லைட். இந்த லைட்டை நீங்க உங்க சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நீங்க ரைடிங் ஜாக்கிங்லாம் பண்ணும்போது இருட்டில் தான் பண்ணுவீங்க. சோ யாராச்சும் வேகம் உங்க பின்னாடி வந்தாங்கன்னா கூட நீங்க இருட்டில் இருக்கனால உங்களால உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியாம போயிடலாம். பட் இந்த லைட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். இந்த கெஜெட் இதுக்கு மட்டுமே யூஸ் ஆகாது, முக்கியமா பெட்ஸுக்கும் யூஸ் ஆகும். பெட்ஸுக்கு இந்த லைட்டை நைட் டைம்ல வேர் பண்ணி விட்டீங்கன்னா அது தைரியமா வெளில போகும். தொலைஞ்சு போச்சுனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ உங்க பெட்ஸும் ரொம்பவே சேஃபா இருக்கும். போன் பிளேட் இது என்னன்னு தானே கேட்குறீங்க? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு போன் மாதிரி தானே இருக்கு. கொஞ்சம் விட்டு பாருங்களேன், அதில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸ்டிக்கர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இதில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போர்டை நீங்கள் உங்கள் டேபிள் இல்லை கார்லாம் வச்சுட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ஒரு ரிச் ஃபீல் கிடைக்கும். இது மெட்டல் கோல்டு 2 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் பாருங்களேன், சைட்ல இருந்து பார்க்கறதுக்கு ஷைனிங்கா இதோட ஃபினிஷிங்கா பக்காவா இருக்கு. இது கூட உங்களுக்கு 4 செட்ஸ் ஆஃப் நம்பர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் நம்பர்ஸை மாற்றணும்னா கூட 4 தடவை ஸ்டிக்கர்ஸை மாற்றி வேற நம்பர் செட் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் ஒரு 2500 rupees கிட்டக்கா வரும். நீங்க ஸ்கூல் காலேஜ்லாம் போறீங்கன்னா நார்மல் பேக் பேக் பதிலா இந்த பேக் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பேக் பேக்ல இது கூட உங்களுக்கு வீல்ஸ் கொடுத்துறாங்க. சோ உங்களுக்கு பேக் ஹெவியா இருக்க டைம்ல உங்களால மாட்ட முடியாத டைம்ல இந்த வீல் எடுத்து நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப தூரம் டிராவல்லாம் பண்ணும்போது பேக் மாட்டிட்டு தான் இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த பேக்கை ஜஸ்ட் எடுத்து இதோட ஹேண்ட்ல புல் பண்ணி ட்ராலி மாதிரி அப்படியே ஈஸியா இழுத்துக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த பேக் நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் அண்ட் ஸ்டைல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட பிரைஸ் 1000 rupeesல இருந்து 2000 rupeesக்குள்ள ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. போய் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்ன நார்மல் ஹெல்மெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க கைஸ். ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபங்கியான கூலான ஹெல்மெட் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஹெல்மெட்டோட சைடுல எல்லாம் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் சாதாரண லைட்ஸ் இல்ல, எல்லாமே RGB லைட்ஸ். பார்க்கிறதுக்கே செம க்ளோயிங்கா இருக்கும். நீங்க ஹெல்மெட்ல மாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும். இந்த ஹெல்மெட்ல இருக்க லைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெல்மெட்காக ஒரு ஆப் இருக்கு. உங்களுக்கு தேவையான கலர் அந்த ஆப்பை நீங்க செட் பண்ணிக்கலாம். அண்ட் அது அப்படியே அந்த ஹெல்மெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரே ஒரு விஷயம், இந்த ஹெல்மெட்டுக்கு நீங்க சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா 10 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நைட் டைம்ல பார்க்கிறதுக்கு பயங்கரமாவே இருக்கும். முக்கியமா உங்களுக்கு பைக்ஸ் எல்லாம் பிடிக்கும், இந்த ஹெல்மெட் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்க ஏதாவது இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ற நிலைமை வருது. அண்ட் சுத்தி உட்காரதுக்கு சேர் எதுவுமே கிடையாது. நீங்களும் சுத்தி முத்தி பாக்குறீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களால எங்கேயுமே உட்கார முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இது ஒரு பயோனிக் சேர். அதாவது இதை எடுத்து நீங்க வேர் பண்ணிக்கலாம். வேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் ஈஸியா உட்காந்துக்க முடியும். அண்ட் இது ஸ்டேபிளாவும் இருக்கும். அதாவது நீங்க கீழே விழுந்துருங்கிற பயம் இல்லாம உட்காரலாம். அண்ட் இதுல உட்காரனால நீங்க கண்ணா பின்னாடி உட்கார மாதிரிலாம் இருக்காது. அதாவது இது உங்களோட போஸ்டரும் கரெக்டா மெயின்டைன் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சேர்ல உட்காந்தா கூட நேரா உட்கார மாட்டீங்க. ஆனா இதுல உட்காந்தா நீங்க நேரா மட்டும் தான் உட்காந்தாகணும். இது அலுமினியம்ல தான் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இது 250 pounds கிட்ட வெயிட் தாங்கும். டெலிஸ்கோப் நிறைய பேர் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டெலிஸ்கோப் யூஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். இந்த டெலிஸ்கோப் பார்க்கிறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இது ஸ்பெஷலா கிட்ஸ்க்காக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டெலிஸ்கோப்ல ஸ்டார் ட்ராக்கிங் ஃபீச்சரும் இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஸ்டார் மட்டுமே ட்ராக் பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் நீங்க இந்த டெலிஸ்கோப் வச்சு ஈஸியா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது நீங்க உங்க மொபைல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வச்சு ஸ்பேஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. வேற ஏதாச்சும் பக்கத்துல இருக்கிறத கூட நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த டெலிஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அவ்வளவு தூரத்துல இருக்க ஸ்பேஸே கிளியரா காட்டுது. அப்போ கிட்ட இருக்கிறதுல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா தெரியும். இதோட பிரைஸ் 2000 rupeesக்குள்ள ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த கேஜெட்ல உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஆல்சோ நான் அடுத்த வீடியோ எந்த கேஜெட் டாபிக்ல போடணுங்கிறதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நீங்க நிறைய பேர் எந்த கேஜெட் டாபிக்ல வீடியோ கேட்கறீங்களோ அதை நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். ஆல்சோ முக்கியமா நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னும் ஒரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.